2026 திமுகவுக்கு வெற்றிங்கிறது மிகப்பெரிய ஒரு தேவையான ஒரு விஷயம். காரணம் என்ன, தொடர்ந்து திமுக 2 முறை ஜெயிச்சது இல்லைங்கிறது ஒண்ணு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்போ பிஜேபி அண்ட் ஏடிஎம்கே கூட்டணி வந்ததுக்கு அப்புறம் திமுக வீக்கா போயிடுச்சு, திமுக கூட்டணியில இருந்து சில கட்சிகள் வெளியே போகுது, இப்படிங்கிற ஒரு ப்ரொபகண்டா போயிட்டு இருக்குது. இந்த ஒரு சூழ்நிலை திமுக ஸ்டாலின் சிஎம் 2026 கண்டிப்பா ஜெயிக்கான ஸ்ட்ராட்டஜி எடுத்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இது சம்பந்தமா இதுல அப்டேட்டா இருக்கிற ஒரு மினிஸ்டர் பாத்தீங்கன்னா செந்தில் பாலாஜி அவர்கள். ஆமா ஆமா, அதுல ஒண்ணு மாற்றம் கிடையாதுன்னு வச்சுங்களேன். ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு விஷயங்களையும் ஒரு நூக்கல் கார்னர் பார்க்கக்கூடிய ஒரு மனிதர் அவரு. ஸோ அதனால எப்படி இருக்கு, இது சரியா இருக்குமா, இல்லை ஸ்ட்ராட்டஜி வேற மாதிரி மாத்தினா நல்லா இருக்குமா என்ன இதுங்கிற மாதிரிக்கான ஒரு டிஸ்கஷன் முடிஞ்சிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். கடந்த முறை அதாவது 24 நடந்த டிஸ்கஷன் வேற மாதிரி இருந்தது, 26 நடந்த டிஸ்கஷன் இன்னும் கொஞ்சம் வேற மாதிரி இருந்திருக்கு. சில விஷயங்கள் பிளான் பண்ணியிருக்காங்க, இன்னும் கூடுதல் பொறுப்புகள்லாம் கூட ஒரு செந்தில் பாலாஜி வரப்போகுது அப்படின்னு சில தகவல்கள் சொல்றாங்க. காரணம் என்னன்னா நாமக்கல்ல 2ஆ பிரிஞ்சிருந்தாங்க. ஸோ நாமக்கல் முழுக்க கொடுக்கக்கான விஷயங்கள், திருப்பூர் அந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் நிறைய மாற்றங்கள் இருக்கும், அவருக்கு இன்னும் கூடுதல் பொறுப்பு வழங்கப்படலாம் அப்படின்னு தகவல் சொல்றாங்க.